Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோல Trichy to Palani ஒரு one day trip வீடியோ தான் பார்க்க போறீங்க. லாங் ஃபார்ம் வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்ல, இருந்தாலும் அம்மாவும் தங்கச்சியும் தான் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏர்லி மார்னிங் 4:30 போலயே எந்திரிச்சு எல்லாருமே குளிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 6 o'clock போல கிளம்பிட்டோம் வீட்ல இருந்து. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போகணும், ஸோ அதுக்காக வண்டியிலேயே போயிட்டு அங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு இங்க இருந்து திண்டுக்கலுக்கு போயிட்டு திண்டுக்கல் டு பழனி பஸ் மாதிரி போற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஓணம் ஃபெஸ்டிவல்னால கண்டினியூஸா எங்க காலேஜ்ல 4 days லீவ் விட்டுருந்தாங்க, அதனால தான் அந்த ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். திண்டுக்கலுக்கு ஏசி பஸ்ல ஏறி உட்காந்தாச்சு. 115 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க per personக்கு. ஏறி உட்காந்த உடனே என் தங்கச்சி வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஒரு September 20 அவளுக்கு குவார்டர்லி எக்ஸாம், அதனால கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம்னு புக்லாம் எடுத்துட்டு வந்திருந்தா. ஏர்லி மார்னிங் வேகமாக எழுந்திரிச்சாலே நடுவில் பசி வந்துடும், ஸோ அதுக்காக பிஸ்கெட் பால்கோவாலாம் எடுத்துட்டு போயிருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் போக போக ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சது, அதனால சும்மா ஸ்னாப்ல ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திண்டுக்கல் ரீச் பண்ணியாச்சு. திருப்பி திண்டுக்கல் டு பழனி பஸ் ஏரியும் உட்காந்தாச்சு. நீங்க அடிக்கடி விசிட் பண்ற பிளேஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. கூட என்னமோ புக்லாம் எடுத்துட்டு வந்து படிச்சுட்டு இருந்தா ஸோ போர் அடிச்சிருக்காது. எனக்கு ரொம்பவே போர் அடிச்சது. ஏர்லி மார்னிங் வேகமாக எழுந்திரிச்சனால என்னமோ தூக்கமாக வந்துட்டு இருந்தது. அந்த பஸ்லையுமே ஒரு ½ hour போல நல்லா தூங்கிட்டேன். இந்த பஸ்ல ஏறி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு 1/4 மணி நேரம் போல நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஏர்லி மார்னிங் வேகமாக எழுந்திரிச்சாலே இந்த ஒரு பழக்கம் இருக்கு, நடுவில் தூங்கி எழுந்திருப்பேன். எக்ஸாம் டேஸ் அப்போ கூட இவ்வளோ வேகமாலாம் எழுந்திரிச்சு படிக்க மாட்டேன், பட் டிராவல்னு வரும்போது நம்ம எழுந்திரிச்சு தான் ஆகணும். ஃபைனலாக பழனி பஸ் ஸ்டாண்டுமே ரீச் பண்ணிட்டோம். கிளைமேட்டுமே ரொம்ப காம் அண்ட் கூலாக இருந்தது. எப்பயும் போல நம்மளுடைய பூஸ்டரான டீயை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழனிக்கு 1 கிலோமீட்டர் போல நடந்து போற மாதிரி இருந்தது. பட் இந்த ஒரு குதிரை வண்டியை பார்த்த உடனே அம்மா வந்துட்டு குதிரை வண்டியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே இது மாதிரி குதிரை வண்டியில எல்லாம் போயிருக்காங்க, பட் நானும் என் தங்கச்சியும் போனதில்லை, ஸோ அதனால போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த இதில் கேட்டு பார்த்துருந்தோம். 100 rupees சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஏறி உட்காந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு குதிரை வண்டியில போயிருக்கோம். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் வீக்கா செம்மையா வெயில் கொளுத்திட்டு இருக்கு தமிழ்நாட்டில். பட் இன்னைக்கு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. சூப்பராக வீடியோ எடுத்துட்டு போனேன். எனக்கு இங்கே ஒரு ட்விஸ்ட்டுங்க என்னன்னா, ஃபோன் சப்மிட் பண்ணிட்டு தான் மலை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபோன்லாம் வச்சுட்டு கீழேயே நாங்கள் மலை ஏறி சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம் 12:30 போலயே. வெளியில வந்தோடனே அங்கே இருக்க கடை வீதியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு திருப்பி பஸ் ஸ்டாண்டுக்கே போயிட்டோம். வரும்போது குதிரை வண்டியில் போனோம், போகும்போது திருப்பி ஆட்டோலேயே போயிட்டோம். லாஸ்ட் இயர் பழனி போகும்போது ஈவினிங் டைம் போனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. பட் இந்த டைம் மத்தியானம் போனதுனாலையோ என்னமோ ரொம்பவே ரஷ் கம்மியாக இருந்தது. டக்குன்னு சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் பிடிச்சி திண்டுக்கல் கிளம்பி போயிட்டு இருக்கோம். டே ஃபுல்லாகவே ரொம்ப பஸ்ஸில் ஆட்டோலன்னு மாறி மாறி சுற்றி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ரொம்ப என்னோட எனர்ஜி லெவல் கம்மியாயிடுச்சு. திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டு திருச்சி பஸ்ஸில் ஏறாமல் நத்தம் பஸ்ஸில் ஏறி எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகலான்னு ஒரு திடீர் பிளான் வந்துருச்சு. அதனால திண்டுக்கல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு திருப்பி நத்தம் பஸ் ஏறியாச்சு. ஆக்சுவலி இவ்வளோ ட்ராவல் பண்ணது ஒன் டே ட்ரிப் மாதிரியே எனக்கு தெரியல, என்னமோ 3-4 நாள் நான் ட்ராவல் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருந்தது. அதே மாதிரி திண்டுக்கல் டு நத்தம் போகிற வழியில் செம்மையான மழை. ஸோ நல்லா மழை பெஞ்சு கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு ஈவினிங் போல. நத்தம்ல இருந்து பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு பஸ் வரதுக்கு 1 hour டிலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஆட்டோலயே போயிட்டோம். பாட்டி வீட்டுக்கு போன உடனே நம்ம வீட்டுக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோ சூப்பரா இருந்தது. நாங்கள் வரோம்னு சொன்னாலுமே எங்களுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த டைம் வடை போட்டு வச்சிருந்தாங்க. ஈவினிங் போல பவர் கட் ஆயிடுச்சு. அந்த ஊர்ல அடிக்கடி பவர் கட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஈவினிங் போல வெளியில கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். 6:30க்கு அங்க இருந்து பஸ் பிடிச்சி தோரங்குச்சின்னு ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. பஸ்ல இருந்து இறங்கும் போதே வெடியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கட்சி மீட்டிங் போல சொன்னால அங்க வெடியெல்லாம் போட்டு கொஞ்சம் க்ரௌட்லாம் கூடி இருந்தது. அங்க இருந்து திருச்சி பஸ்ல ஏறியும் உட்காந்தாச்சு. 9 o'clock போல திருச்சி ரீச் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் கருமண்டபம் SPS மஹால்ல ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் இருந்தது, அதையும் அட்டன் பண்ணிட்டோம். இந்த ஒரு மஹாலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே ஸ்பேஷியஸா இருந்தது. சில ஃபோட்டோ ஸ்பாட்லாம் இருந்தது. கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒன் டே ட்ரிப்னே நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் அவ்வளோ பிளேஸ் விசிட் பண்ணியிருந்தோம். டே ஃபுல்லாகவே பல இடத்துக்கு ட்ராவல் பண்ணி டயர்டானதுனால வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே தூங்கிட்டோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு மேலே லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் தாட்ஸ் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay safe and bye from me.